டிஎன் நியூஸ் 24 நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு திருப்பரங்குன்றம் மலை தீபத்தூண் விஷயத்தில் தீர்ப்பு வந்திருக்கு. 26 பேர் மனு செய்திருக்கிறார்கள் இந்த திருப்பரங்குன்றம் கோயில் விஷயத்தை பொறுத்த வரைக்கும். அதில் தமிழக அரசும் இருக்குது, இது அந்த மசூதியை சேர்ந்தவர்களும் இருக்கிறாங்க. அதற்கப்புறம் கோயில் அறநிலையத்துறையும் அதில் மனு செய்திருந்தார்கள். இது 2 நீதிபதிகள் இருந்த அந்த கோர்ட்டில் வந்திருக்கு. ஜெயச்சந்திரன், ராமகிருஷ்ணன் சொல்லிட்டு 2 நீதிபதிகள் தீர்ப்பை பலமாகவே கொடுத்துருக்காங்க. குறிப்பாக தமிழக அரசுக்கு ஒரு பெரிய கூட்டு வச்சுருக்கிறாங்க. அவங்க ஃபஸ்ட்டு தீபத்தூண், அந்த மலை தூண் தீபத்தூண் கோயிலுக்கு சொந்தமானது, அது எப்படி நீங்கள் அந்த தர்காவுக்கு சொந்தமானதுன்னு சொன்னீங்க, அது சிறுபிள்ளைத்தனமானதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்று, ஒரு நாள் தீபம் ஏற்றுறதுனால என்ன பிரச்சனை வரப்போகுது அப்படி சொல்கிறது ஏற்றுக்கவே முடியாது. அரசு இதில் அரசியல் செய்யக்கூடாது, இதில் போய் இவ்வளோ கேவலமான ஒரு அரசியல் செய்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசை சாடி இருக்கிறாங்க. அதுக்கான பாதுகாப்பை கொடுக்க வேண்டிய பொறுப்பு காவல்துறைக்கும் அரசுக்கும் இருக்குன்றக்கா சொல்லியிருக்கிறாங்க. அது போக நிறைய விஷயங்களில் இந்த அரசை கண்டித்தும் அவர்கள் பேசியிருக்கிறாங்க. கண்டிப்பாக அந்த தீபத்தூணில் கார்த்திகை தீபத்தன்று ஒரு நாள் தீபம் ஏற்றுவதில் எந்த தவறும் இல்லை. யாரெல்லாம் அனுமதிக்கப்படுகிறார்களோ அவர்கள் போய் தீபத்தை ஏற்றலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. கார்த்திகை மாதம் முடிந்ததால் வரும் கார்த்திகையிலிருந்து கூட அதை செய்யலாம். அந்த தூண் கண்டிப்பாக அது அந்த கோயிலுக்கு சொந்தமானது. இதை செய்வதில் எப்படி அறநிலையத்துறை இதை எதிர்த்தாங்கன்னு தெரியலை அப்படி சொல்லிட்டு நிறைய விஷயங்களில் இந்த அரசுக்கு கூட்டு வச்சு தான் அந்த தீர்ப்பவே கொடுத்துருக்காங்க. அந்த அவங்களோட பெட்டிஷனையும் குவாஷ் பண்ணியிருக்கிறாங்க, அதை தள்ளுபடியும் செஞ்சுருக்கிறாங்க. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, இதில் ஏன் அரசியல் பண்ணுறீங்கன்னு அந்த கோர்ட்டு கேட்குது. அப்போ தெளிவாக தெரிகிறது இங்கே இருக்கிற ஆளும் கட்சி, அதாவது தமிழகத்தின் ஆளும் கட்சி இதில் மிக தெளிவாக அரசியல் செய்வது. திமுகவினர் ஆரம்பம் முதலே இதில் அரசியல் செய்து கொண்டே தான் இருக்கிறார்கள். அதை கண்டிச்சிருக்கிறாங்க. இது ஒரு நல்ல விஷயமாக தான் பார்க்குறேன். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இது இந்துக்களுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய வெற்றியாகவும் பார்க்க வேண்டும். அவங்க ராமரபிக்குமாரை பற்றியெல்லாம் என்னென்னமோ பேசுகிறாங்க. கடைசியில் அது எதுவுமே நடக்கலை. அவர் தான் இந்த மனுவை ஃபஸ்ட்டு தாக்கல் செஞ்சது. பல பேருக்கு பல பிரச்சனைகள், நிறைய பேரை கைது செய்ததுலேருந்து ஏகப்பட்ட பிரச்சனைகளை இந்துக்கள் சந்தித்திருந்தாலும் இறுதியாக நீதி கிடைத்திருக்கிறது. நீதியரசர்கள் சரியான தீர்ப்பை சொல்லியிருக்கிறாங்க. இனிமேலாவது தமிழக அரசு இந்த மாதிரி விஷயங்களில் நியாயம் எதுவோ நீதி எதுவோ அதை நிலைநாட்டினால் போதும். இவங்ககிட்ட யாரும் அவங்க பிச்சையும் கேட்கல, இவங்ககிட்ட ஒரு சார்பாக தீர்ப்பையும் நம்ம கேட்கல. எது நியாயமோ அதை செய்துட்டு போகலாம். அதற்கு சட்டம் ஒழுங்கை காரணம் காட்டி அதை நிப்பாட்டுவது என்பது ஏற்கவே முடியாத ஒரு விஷயமாகத்தான் நான் பார்க்கிறேன். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் முருகன் நல்ல தீர்ப்பை கொடுத்திருக்கிறார். முருகனை வெற்றி பெற்றதாகத்தான் நான் நினைக்கிறேன். அனைத்து இந்துக்களுக்கும் இந்த சந்தோஷமான விஷயம் கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயமாக இந்த மாதத்தில் வந்திருக்கு. அதனால் எல்லோரும் அந்த முருகனை வேண்டிக் கொண்டு அடுத்த கார்த்திகை தீபத்தின் போது நாம் அங்கே தீபத்தை ஏற்றி வழிபடுவோம் என்று நினைக்கிறேன்.